பணி நியமனங்களில் முறைகேடு விவகாரத்தில் 1020 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக தெரிவித்துள்ள அமலாக்கத்துறை அமைச்சர் KN நேரு மீது FIR பதிவு செய்ய கோரி கடிதம் எழுதியுள்ளது அரசியல் களத்தை சூடுபிடிக்க வைத்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்க அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. அந்த வகையில் தமிழக அமைச்சர்களை குறிவைத்து அமலாக்கத்துறை தொடர் சோதனை மற்றும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கொங்கு மண்டலத்தில் முக்கிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு செக் வைத்த நிலையில் சிறையில் பல மாதங்களாக அவர் அடைக்கப்பட்டார். இதனையடுத்து அமைச்சர் பதவியில் இருந்து விலக வேண்டிய நிலையும் அவருக்கு ஏற்பட்டது. இதனையடுத்து அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி மீதும் அடுத்தடுத்து வழக்குகள் பாய்ந்தன. குறிப்பாக டாஸ்மாக் மணல் கொள்ளை மீது அமலாக்கத்துறையின் பார்வை திரும்பியது. இந்நிலையில்தான் திமுக முதன்மை செயலாளரும் மூத்த அமைச்சருமான KN நேரு மீது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் 2538 பணி நியமனங்களுக்கு ஒவ்வொரு பதவிக்கும் ரூபாய் 25 லட்சம் முதல் ரூபாய் 35 லட்சம் வரை லஞ்சம் பெற்று வேலை வழங்கியதாகவும் இதன் காரணமாக பல நூறு கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாகவும் ஆதாரத்தோடு தமிழக DGPக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருந்தது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் எதிர்க்கட்சிகளும் தமிழக அரசுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்து வந்தன. இந்நிலையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த பணி நியமனங்களில் முறைகேடு என குற்றம் சாட்டிய விவகாரத்தில் தமிழக தலைமை செயலாளர் மற்றும் DGPக்கு அமலாக்கத்துறை மீண்டும் கடிதம் எழுதியுள்ளது. அதில் தனது உறவினர்கள் மூலம் ஒப்பந்ததாரர்களிடத்திலிருந்து ஒப்பந்த மொத்த மதிப்பின் 7.5% முதல் 10% வரை முறையற்ற பணமாக வசூலித்ததாக ED குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் 252 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களில் அமைச்சர் KN நேரு லஞ்சமாகவும் கட்சி நிதி என்ற பெயரிலும் 1020 கோடி ரூபாய் பணம் வரை வசூலித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடிதம் எழுதி 36 நாட்கள் ஆகும் நிலையில் மீண்டும் கடிதம் எழுதியுள்ள அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய கோரியுள்ளது. அமைச்சர் KN நேரு மீது FIR பதிவு செய்ய அமலாக்கத்துறை அழுத்தம் கொடுத்து வருவது அரசியல் களத்தில் புயலை கிளப்பியுள்ளது.